ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனுடைய தேர்ட் பார்ட் இது. இதுக்கு முன்னாடி 1, 2ன்னு சொல்லிட்டு 2 பார்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் மொத்தம் நம்ம 35 சம் போட்டிருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இதில் இருந்து 36வது சம்லேருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கிற எல்லா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ண போகிறேன். 250+ கொஸ்டின் இருக்குது. அதில் நான் இப்போ 36வது கொஸ்டின் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பார்க்கலாம். If a and b and two non-zero rational numbers are 2 plus root 3 divided by 2 minus root 3 is equal to a plus b root 3, then the value of b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. a மற்றும் b ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் 2 plus root 3 divided by 2 minus root 3 is equal to a plus b root 3 எனில் b இன் மதிப்பு காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம்ல பாருங்க 2 plus root 3 divided by 2 minus root 3ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி சம் வந்தா எப்படி போடணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 plus root 3 divided by 2 minus root 3. கீழே வந்து இந்த மாதிரி ரூட்ல இருந்ததுன்னா முதல்ல இந்த ரூட்ல இருந்து எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் குறி மாற்றி பெருக்கணும் இல்லையா. அப்போ பெருக்கிடலாமா. 2 plus root 3 divided by 2 plus root 3 பெருக்கியாச்சா. அப்போ இங்கே என்ன வரும், 2 plus root 3 2 plus root 3 2 plus root 3 ஹோல் ஸ்கொயர் ஆகும். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகும். அப்போ a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 ஆயிடுச்சு. மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் 3க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 3. a plus b a minus b into a plus b னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ 2 plus root 3 தான் ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இது 1 ஆயிடுச்சு. இது போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்த ஸ்டெப் போடலாமா. இப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 2 plus root 3ன்னு கிடைச்சிருக்கா. இப்போ இந்த 2 plus root 3 த ஹோல் ஸ்கொயர்லேருந்து நம்ம ஸ்கொயர் எடுக்கலாமா. 2 plus root 3 த ஹோல் ஸ்கொயர்லேருந்து ஸ்கொயர் எடுத்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்றது ஃபார்முலா, அதுலேருந்து எடுங்க. அப்போ a ஸ்கொயர்ன்றது 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது 3 ப்ளஸ் 2ab 2 into 2 4 root 3ன்னு வரும். 4 root 3 ab எப்படி வந்து தெரிஞ்சுதா, a வந்து 2 b வந்து root 3, அப்போ 2abனா 4 root 3ன்னு வந்துச்சு. ஓகேவா. இப்போ இது நமக்கு கிடைச்சிச்சா. இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கலாமா. 4 3 7 பிளஸ் 4 root 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த சைடில் இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணுங்காட்டி நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 4 root 3ன்னு கிடைச்சிச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஈக்குவல் டு a plus root 3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ஈக்குவல் டு நம்ம என்னன்னு போடலாம், இங்க பாருங்க 7 plus 4 root 3ன்றது எதுக்கு சமமா இருக்குன்னா a plus b தான் root 3க்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்ப பாருங்க சம்ல என்ன கேட்டிருக்காங்க, b என்னன்னு கேட்டிருக்காங்க. b-னுடைய மதிப்பு காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இங்க பாருங்க இது வந்து a பக்கத்துல இருக்குதா, இது வந்து root 3 பக்கத்துல இருக்கா. அப்ப இதுதான் என்னது, b-ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ b is equal to என்னவா இருக்கும், b is equal to 4. புரிஞ்சுச்சா. ஏன்றது a இடத்துல இருக்கு பாருங்க, bன்றது b இடத்துல இருக்கும், root 3ன்றது root 3 இருக்கு. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் a இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா. இந்த சம்மு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. கீழே வந்து ரூட்ல இருக்குது, முதல்ல ரூட்லேருந்து எடுக்கணும். அதனால மேலேயும் கீழேயும் ப்ளஸ்ஸால பெருக்கிக்கிறோம். மேலே பார்த்தோம்னா 2 plus root 3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். கீழே வந்து ஒரு 1 வந்துடும். அப்புறம் a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து இது நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சோம்னா 7 plus 4 root 3ன்னு வருது. இது பார்க்கறதுக்கும் அவங்க கொடுத்துருக்க சம்மு ஈக்குவலா இருக்கு. அப்போ பிக்கு நேரம் என்ன இருக்கு, 4 இருக்குது. அப்போ 4 போட்டுக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை y power 4 minus x square y square divided by x square by y square அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இப்போ லெஃப்ட் சைட் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் எது வந்து நமக்கு காமனாக இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வெளியில் எடுத்துக்கலாம்.
இப்போ எக்ஸ் 4 எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் இது ஒரு ஃபேமிலி இது ஒரு ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இது ரெண்டுலேருந்து நம்மளுக்கு காமனாக என்ன இருக்கோ அதை முதல்ல வெளியே எடுத்துலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. அதனால நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தோம்னா என்ன இருக்கும், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ரெண்டையும் சேர்த்துனோம்னாலும் எக்ஸ் பவர் 4 தான் வரும். கீழே பேஸ் வந்து சேமா இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன்ல மேல வந்து ஆட் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. இப்ப பாருங்களேன், இது ரெண்டு இது வந்து உள்ள பெருக்கணும்னா பேஸ் சேமா இருக்கு. அப்போ மேல பெருக்கணும்னா 2 + 2 4 ஆயிடும். அப்போ x4 ஆச்சா. அப்போ x4ன்றத எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்குது, அது வெளியில போயிடுச்சு. இந்த இடத்துல 1 ஆயிடும். 1 × y ஸ்கொயர் ஆயிடும். புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு. டிவைடட் பை அதே மாதிரி இதுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் இல்ல ஒய் தான் இருக்கு. அப்போ ஒய் எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயர் வந்து காமனா இருக்கும். அப்போ இதுல ஒய் ஸ்கொயர் போச்சுன்னா இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இதுல ஒய் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. புரிஞ்சுச்சா இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் டிவைட்ல இருக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்திரக்கு தலைகீழியா போடணும். அப்போ தலைகீழா போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா, இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா. அடுத்தது போலாமா. இப்ப பாருங்களேன், இதில் ஒன்று முக்கியமான ஸ்டெப் இதுதான். இது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு, அங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, அப்படியே மாறி இருக்கு. இதுல என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து ஒரு மைனஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்கும். இதுல இருந்து நம்ம மைனஸ் எடுத்துட்டோம். அப்போ இந்த பிராக்கெட்ல இது வந்து பிளஸ்ஸா இருக்கு. அப்போ இது மைனஸா மாறும். இது வந்து மைனஸா இருக்கு, இது பிளஸ்ஸா மாறும். ஓகேவா. அப்போ இது மைனஸா மாறிச்சா, இது பிளஸ்ஸா மாறிச்சா. அப்போ பிளஸ்ஸா இருக்கிறது ஃப்ரண்ட்ல போடுங்க. ஏன்னா பிளஸ்ன்றது நம்ம குறி போட மாட்டோம் இல்லையா, அதனால ஒய் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இது மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேவா, புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு. அப்போ மைனஸ் இங்க போட்டோம்னா இங்க வந்து குறி மாறிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டிவைடட் பை இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சேமா இருக்கா. அப்போ இதை நம்ம ரெண்டையும் அடிச்சிடலாமா, அடிச்சிடலாம் இல்லையா. ஏன்னா இங்க ரெண்டும் மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு, அதனால மேல இருக்கிறதும் கீழே இருக்கும் போயிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் போயிடும். மீதி என்ன இருக்கும் நமக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஒய் ஸ்கொயருக்கும் ஒய் ஸ்கொயர் போயிடும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் மட்டும் இருக்கா. அப்போ -1 இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும், -1. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இதுல வந்து முக்கியமான ஸ்டெப் 2 தான். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காமனா இருக்கிறது வெளியே எடுக்கணும். காமனா எக்ஸ் ஸ்கொயர் மேல இருந்து வெளியே எடுத்துட்டோம், கீழே ஒய் ஸ்கொயர் காமனா இருந்தது, அதனால வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா. அதுக்கப்புறம் டிவைடுன்றது மல்டிபிளிகேஷனா மாற்றும் போது இதை வந்து மாத்தி எழுதணும். ஒன்று முடிஞ்சா. இன்னொன்று முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இது குறிய மாற்றணும். அதாவது இங்கிருந்து ஒரு மைனஸ் வந்து வெளியே எடுக்கணும். மைனஸ் எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இருக்கும். இந்த இடத்துல அப்படியே குறி மாறிடும், சிம்பிள்ஸ் மாறிடும். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிடுச்சு, பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. டிவைடட் பை ஆல்ரெடி இருக்கிறது அதை அப்படியே எழுதிக்கிறோம். இது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்கும், அதனால அதை வந்து டிவைட் பண்ணிடுறோம். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் போயிடும், ஒய்க்கும் ஒய் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், -1 இருக்கும். எல்லாமே அடிஞ்சு போச்சுன்னா 1 இல்லை, அதனால 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ -1 இஸ் த ஆன்சர். ஓகே, புரிஞ்சுச்சா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 38வது சம். இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பிரிச்சு சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். போடலாமா எப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர் 900, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 என்ன வரும், 30 வரும் இல்லையா. 30 இது 900, அப்போ 30 பிளஸ் 144க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 12 வரும். 12 டிவைடட் பை 144க்கு 12 வரும். மைனஸ் 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 வரும். 8க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 2 வரும், பிளஸ் 2. ஓகேவா. இப்போ பாருங்க இந்த சம்ம. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போறோம், 30ல இருந்து 12 வந்து பிளஸ் பண்ணோம்னா 30 42 டிவைடட் பை 12 மைனஸ் 1 2s are 2 2 2s are 4 2 பிளஸ் 2 ஆயிடும். இப்போ இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும், 42 டிவைடட் பை 12 இருக்கா. இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2s are 12 2 2s are 2
2 2s are 4, 1 2s are 2. அப்போ என்ன இருக்குது 21 divided by 6 ன்னு இருக்கு. ஆன்சர் 21 divided by 6. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா இதை பாருங்களேன், இதை 3ஆலையும் அடிக்கலாம். 2 3s are 6, 7 3s are 21 கூட அடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்சர் வந்து 7/2ன்னு இருக்கும். அப்போ 7/2 வந்து நீங்க தேடிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம இதை தான் வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு 7/2 எங்க இருக்கு, ஐயோ இல்லையே நம்ம போட்ட சம் தப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பவுமே சம் போடும்போது ஒரு தடவை ஆப்ஷனை பார்த்துக்கணும். ஓகே, என்ன 21 ஓகே 21 சம்திங் எல்லாமே மேலே என்ன இருக்குது 21ன்னு இருக்கு. அப்போ 21 வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சம் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து சம் போட ஆரம்பிங்க எப்பவுமே. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு சம்ம பார்த்துட்டு ஆன்சர் வரல, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடிப்போம். அடிச்சோம்னா என்ன ஆகும், 7/2 ஆகும். அப்போ 7/2 காணுமேன்னு நம்ம வந்து போட்டது தப்புன்னு நினைச்சிட்டு ரொம்ப நேரமா ஒரே கொஸ்டின்ல உட்கார்ந்துருக்க கூடாது. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, 39th கொஸ்டின் பார்க்கலாம். If A denote X, B denote plus, C denotes divided and D denotes minus, then find the value of அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட் மாஸ் மெத்தட் தான். போர்ட் மாஸ் மெத்தடை வந்து இப்படியும் கேட்பாங்க. அந்த லெட்டருக்கு பதிலாக கொடுத்த சிம்பிள்ஸ் போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். போலாமா இந்த சம் எப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டருக்கு பதிலாக அப்படியே போடுங்க. 25 டினா என்ன சொல்லியிருக்கேன், டினா மைனஸ், அப்போ மைனஸ் 42 சினா என்ன, சினா டிவைடு, அப்போ டிவைடட் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். 6 பினா என்ன சொல்லியிருக்கேன் பிளஸ், இப்போ பிளஸ் 10 ஏனா என்ன, ஏனா மல்டிப்ளிகேஷன் 5. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம வந்து டிவைட் தான் பண்ணணும். ஓகே, பிராக்கெட் இல்லை, போர்ட் மாஸ் மெத்தட் படி பிராக்கெட் இல்லை, அப்புறம் டிவைடோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணணும். இப்போ டிவைட் இருக்கா, டிவைட் பண்ணலாமா? நம்ம டிவைட் பண்ணோம்னா எப்படி வரும், 25 minus 42 divided by 6 plus 10 into 5 வரும். வருமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 6 தான் டிவைட் பண்ணணும். அப்போ 1 6 are 6, 7 6 are 42, 1 6 are 6, 7 6 are 42 ஆயிடுச்சா? இதை அப்படியே எடுத்து எழுதுங்க இங்க. அப்போ என்ன வரும், 25 மைனஸ் 7 இருக்கும் பிளஸ் 10 இருக்கும் இன்ட்டு 5. இப்போ இந்த 10க்கும் 5க்கும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 10 5 சார் எவ்வளோ வந்து நமக்கு 50 வந்துடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 25 மைனஸ் 7 பிளஸ் 15 இருக்கும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 20 75, அப்போ 75ல் 7 போச்சுன்னா ஆன்சர் 68 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 68. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பிளஸ் 68 தான், மைனஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா 50யும் பிளஸ் தான், 25யும் பிளஸ் தான், 75ன்றது பிளஸ்ல வந்திருக்கு, மைனஸ் 7. அப்போ பிளஸ் 68 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 40வது சம். இதுவும் வந்து போர்ட் மாஸ் மெத்தட் தான். இவங்க பாருங்க அப்ளை எப்படி கொடுத்துருந்த ஏபின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து சிம்பிளை வந்து சிம்பிளாவே மாற்ற சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷனா, மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா, எக்ஸ் மீன்ஸ் வந்து டிவைடடா, டிவைடட் மீன்ஸ் வந்து மைனஸா, தென் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிம்பிள் கொடுத்தா இந்த சிம்பிள் போடணும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் போடணும், மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா டிவைட் பண்ணணும், டிவைட் கொடுத்தா மைனஸ் பண்ணணும். அப்படி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே மாற்றி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம போடலாமா இந்த சம்மு? தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி ஆன்சர் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்களே. ஓகேவா? நம்ம போடலாமா சம்மு? 6 மைனஸ் பதிலாக என்ன போடணும், ப்ளஸ் போடணும். 9 ப்ளஸுக்கு பதிலாக என்ன போடணும், மல்டிப்ளிகேஷன் போடணும். 8 மல்டிப்ளிகேஷன் பதிலாக என்ன போடணும், டிவைட் பண்ணணும். 3 டிவைட் பதிலாக என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 20 போடலாமா? ஓகேவா? நமக்கு இப்படி கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன், டிவைடும் மல்டிப்ளிகேஷனை தான் பண்ணணும். அப்போ 6 + 9 × 8 டிவைடட் பை 3 மைனஸ் 20. இந்த டிவைடுன்றதை இந்த பையில் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 8 3ல் அடங்காது, ஆனால் 3 9ல் அடங்குமா, மல்டிப்ளிகேஷன் தானே, அதனால இது வந்து அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கும் கூட நீங்கள் அடிக்கலாம். ஓகேவா? ரெண்டையும் பெருக்கி அடிக்கலாமா? 6 + 8 72 டிவைடட் பை 3 மைனஸ் 20ன்னு இருக்கும். அப்போது 1 3s are 3,
2 3s are 6 மீதி 1 12 4 3s are 12. அப்போ என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு 6 plus 24 minus 20 கிடைச்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும் 4 10. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரா. ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் டக்குனுமே போட்டுடலாம். ஓகேவா. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இடம் தான். எப்போவுமே வந்து டிவைடு தான் முதல் பண்ணணும், டிவிஷன் தான் முதல் பண்ணணும். டிவிஷன் போட்டோம் இங்கே வந்து அடங்காது. இது வந்து 1 3s are 3 3 3s are 9 நீங்கள் வந்து டைரெக்டாக கூட அடிக்கலாம். அப்படி அடித்தாலும் ஒன்று தான். இதில் வந்து இது ரெண்டையும் பெருக்கி அடித்தாலும் ஒன்று தான். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஓகேவா. புரிஞ்சிச்சா. அப்புறம் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அப்போ 40th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது 10. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 41 சம், 41வது சம்மு. இந்த சம் வந்து தியரி மாடலு. ஓகேவா. தியரி மெத்தட் சம். ஓகேவா. பார்க்கலாமா. என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ட்ரூ. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2, -7 இஸ் ஏ பாயிண்ட் இன் 4th quadrant சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்கிறேன் பாருங்க. -2, -7 என்பது 4வது காற்பகுதியை சேர்ந்த புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இது வந்து கிராஃப் வச்சு தான் அந்த சம் கேட்டிருக்காங்க. எப்படி போடலான்னு பாருங்க. -2, -7ன்றது 4வது காற்பகுதியே வருமானு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா. இங்கே போடுறேன் பாருங்க. கிராஃப் இப்படி தான் இருக்குமா, இப்படிதானே இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸா. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு தெரியும். இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 2 3ன்னு ப்ளஸில் போகும். இந்த இடத்துல -1 -2 -3ன்னு இது வந்து மைனஸில் போகும். ஓகேவா. இது ஒய் ஆக்சிஸில் அதே மாதிரி இங்கே 1 2ன்னு இது ப்ளஸில் போகும். இது -1 -2ன்னு இது மைனஸில் போகும். புரிஞ்சிச்சா. கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பகுதி, இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகேவா. இப்போ சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. இதை பேஸ் பண்ணி தான் இங்கே சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, -2, -7. ஓகேவா. -2, -7 4th காற்பகுதியை சேர்ந்த புள்ளியான்னு கேட்டிருக்காங்க. -2, -7 எங்கே வரும், -2 இந்த சைடு வரும், -7னா இங்கே தான் வரும். அப்போ இது வந்து 4th கிடையாது, 3rd தானே. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர். சாரி, ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் த ராங் ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, 0,3 இஸ் எ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. 0,3 என்பது எக்ஸ் அச்சின் மீது அமைந்த புள்ளி. 0,3 எங்க இருக்கும், 0 இங்கே தான் 0. 0,3ன்றது ஒய்யில் தான் போகும். அப்போ இந்த இடத்துல தான் வரும், ஒய்யில் வரும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது இல்லை, ஒய் ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2வும் ராங், ஸ்டேட்மெண்ட் 2வும் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 ராங்கு, ஸ்டேட்மெண்ட் 2வும் ராங். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லியிருக்காங்க, -5,2 lies to the left of the y axis. -5,2 என்பது y அச்சுக்கு இடதுபுறம் அமைந்த புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. -5,2 பாருங்க, -5 எக்ஸில், அப்போ இங்கே தான் வரும் -5ன்றது. ஓகேவா. -5,2 2ன்றது ஒய்யில், அப்போ இங்கே இருக்கும். ஓகேவா. அப்போ இது எங்க இருக்குதா, ஒய்க்கு இடது புறத்தில் இருக்குதா. ஆமாம், ஒய்க்கு லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. அப்போ இது கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் த கரெக்டு. ஓகேவா. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 4 பாருங்க. 5,2 and -7,2 are the points on the line parallel to y axis ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து ஒய்க்கு நேராக போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. 5,2 மற்றும் -7,2 ஆகியன ஒய் அச்சுக்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள். ஒய்க்கு அப்படியே நேராக போகுதான். 5,2 -7,2 போடுவோமா. 5ன்றது ப்ளஸ், அப்போ இங்கே வரும், 2 ப்ளஸ், அப்போ இங்கே வரும். 5,2 இங்கே வரும். இன்னொன்று -7,2, -7ன்றது இந்த சைடு வரும், 2ன்றது இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல சம்திங் இங்கே வரும், -7,2. ஓகேவா. இது கிடையாது. இந்த 4th இதுக்கு வந்து -7,2 இங்கே வருது, 5,2 வருது. இது வந்து இப்படி 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 தானே போகும். இது வந்து எக்ஸுக்கு நேராக தான் போகுதே தவிர ஒய்யினுடைய இணையாக போகலை. அப்போ இதுவும் தப்பு.
இதை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் அச்சுக்கு இணையா போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் ஆக்சஸ்க்கு பேரலா போகுது கிடையாது. இது வந்து எக்ஸ் எப்படி போகுது அந்த மாதிரி தானே போகுது. அப்போ இதுவும் ராங்கு. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. அப்போ என்னது நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு, செகண்ட் ராங்கு, தேர்டு மட்டும்தான் ரைட்டு, ஃபோர்த்து ராங்கு. அப்போ ஆப்ஷன்ல என்ன வரும்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 3 ஒன்லி. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஆப்ஷனில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு ராங்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இங்கே பாருங்களேன், செகண்ட் ராங் அப்போ இது வராது, செகண்ட் ராங் அப்போ இதுவும் வராது, இதுலேயும் செகண்ட் ராங் அப்போ இது வராது. அப்புறம் என்ன இருக்குது? 3 ஒன்லி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சாலே போதும். நமக்கு ஃபஸ்ட்டு 2 ராங்குன்னு தெரிஞ்சிட்டாலே ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். போட்டு பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியறவங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்தாலும் 3 ஒன்லின்னு தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுதான் இந்த சம்ம? கிராஃப் வச்சு இந்த தியரி வந்து கேட்டிருக்காங்க. இப்படியும் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 42nd கொஸ்டின். இதுவும் ஒரு போர்ட் மாஸ் மெத்தட் படி தான் போடணும். ஓகே, போடலாமா? இதில் பாருங்க எப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா நான் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இது ஒரு சின்ன ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ இது சின்ன ப்ராக்கெட்டா, இது போடலாமா? 1 5s are 5 டிவைடட் பை 3 4s are 12ன்னு வரும். ஓகேவா? முடிஞ்சிச்சா? அப்போ ப்ளஸ் 3/5 அப்படியே இருக்கட்டும். டிவைடடா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணிட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்கெட்குள்ளே பாருங்க வந்து எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 -1 வரும். அப்போது 2 - 1 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான். அடுத்தது -5/12 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 3/5 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க டிவைடட் பை 2ல் 1 போச்சுன்னா 1/4 1/4ன்னு ஆகும். இப்போ வந்து இந்த டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணலாம். -5/12 ப்ளஸ் 3/5 மல்டிப்ளிகேஷன்னா இது அப்படியே வந்து தலைகீழியாக மாறிடும். ஓகேவா? அப்போ 1/4ன்றது 4 ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 3/4 × 4 3/5 × 4ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்போ முதல்ல அதை பண்ணிடலாம். அப்போ 5/12 ப்ளஸ் 3 4s are 12/5ன்னு வரும். ஓகேவா? 3 4s are 12 டிவைடட் பை 5ன்னு வந்துச்சா? இப்போ இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 12 5s are 16 வருமா? அப்போ என்ன வரும்? 12 5s are 50 60 ஆயிடுச்சா? அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 5 அப்போ 5 5s are 25 ஆல்ரெடி இருக்க -25 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 12 12s are 144 ப்ளஸ் 144ன்னு வரும். ஓகேவா? அப்போ இதை கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ வரும்? 60 144ல் 25 போச்சுன்னா 119 வரும். அப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா கொடுத்துருக்க இப்படியே வச்சுக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 119 60ல் அடிச்சோம்னா 160s are 60 மீதி எவ்வளோ வரும்? 59 வரும் டிவைடட் பை 60 வரும். அப்போ 159/60. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 159/60. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்களா? இது ஏன் நான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே நிறையா டிவைடு மல்டிப்ளிகேஷன் எல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்போவுமே வந்து உள்ள ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதான் போடணும். இந்த ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். -5/12ன்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 1/4ன்னு கிடைக்குது. வந்து அடுத்தது வந்து டிவைடு கண்டுபிடிக்கணும். டிவைடை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா 1/4ன்றது 4ஆக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்த 60. அப்போ இதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து 119/60ன்னு கிடைக்குது. இதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணோம்னா 160s are 60 மீதி வந்து 59 வரும் டிவைடட் பை 60. அப்போ 159/60ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 43rd சம்மு, 43வது. x² - 25 டிவைடட் பை x + 3 டிவைடட் பை x + 5 ஹோல் ஸ்கொயர் பை x² - 9 அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். இது வந்து ஃபார்முலா மெத்தட் சம். ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்க x² - 25ன்றது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா போகிறோம் பாருங்க.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 5 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எக்ஸ் ஸ்கொயர் 25 5 ஸ்கொயர்னு பிரிச்சுட்டோம். டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவிஷனை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, அதையே அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குதா, அதையே நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறோம். ஏன்னா 9 வந்து 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? 25 5 ஸ்கொயர்னு பிரிச்சுருக்கோம், 9 வந்து 3 ஸ்கொயர்னு பிரிச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போடலாமா ஸ்டெப்பு. இப்போ இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? டிவைடட் பை இது அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸ் பிளஸ் 3. டிவிஷன்லேயே இருக்கட்டும், இல்லை மாத்திரனா மாற்றிக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் 5 ஸ்கொயரை பிரிக்காதீங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் கடைசியில் நமக்கு ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை இதை பாருங்க, இதை பிரிங்க எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இந்த எக்ஸ் பிளஸ் 3 எப்படி வந்து தெரிஞ்சுதா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ வந்து அப்படியே வந்து இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. அப்போது எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 அப்படியே இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இது அப்படியே மாற்றி போடணும். எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் போட்டோமா. இப்போ பாருங்க எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஏன்னா நம்ம வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 3க்கும் எக்ஸ் பிளஸ் 3 போயிடும். எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு, எக்ஸ் பிளஸ் 5க்கும் எக்ஸ் பிளஸ் 5 போயிடும். ஏன்னா இங்கே 2 எக்ஸ் பிளஸ் 5 இருக்கிறதா அர்த்தம். ஒரு எக்ஸ் பிளஸ் 5 போச்சுன்னா இன்னொரு எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன இருக்கு நமக்கு, எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது இன்ட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு டிவைடட் பை கீழே என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5ன்றது ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எங்க இருக்கு, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம கொடுத்த 43 கொஸ்டினுமே ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். எதுவுமே ரிப்பீட்டடான கொஸ்டின் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. மெத்தட் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சம்மில். அது என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கோம். அது நீங்கள் வந்து இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் எழுதக்குள்ள அந்த மாதிரி சின்ன சில்லி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து எக்ஸாம் எழுதலாம். அந்த மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறோன்றதை முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து 250+ கொஸ்டின்ஸை வந்து நான் போட போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இது ரிப்பீட்டடாக வர்றது ஒரு 7லேருந்து 8 மெத்தட்ஸ் தான் இருக்கும். நம்ம அந்த 7 8 மெத்தட் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்தது போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் 250+ கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுப்போம். எக்ஸாம் ஹாலில் தான் போய் தான் அது கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண அந்த தப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால நம்ம அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ல என்ன டிஃப்ரென்ஸான இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த தப்பை இங்கேயே திருத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 44வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எம் பை எம் பிளஸ் 1 பிளஸ் 1 பை எம் பிளஸ் 1 பிளஸ் 1 பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து சுருக்குగా சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த சம்முக்கான ஆப்ஷன்ஸ் இது. இந்த சம்மு பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு எப்படி தெரியுது, ஏதாவது போட முடியுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் தானே கண்டுபிடிப்போம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன வந்து அவங்க ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம வந்து சம்மு பார்த்தே கண்டுபிடிச்சிடணும். இங்கே பாருங்க எம் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கெல்லாம் வந்து சிங்கிள் நம்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து எம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தான் ஏதோ ட்ரிக் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அது போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இருக்கிறத முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. எம் இன்ட்டு எம் பிளஸ் 1 plus 1 by m plus 1 plus 1 by, ஆனால் இந்த m ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது அப்படி போட வேணாம்.
இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பி ஸ்கொயர் இல்லையே அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா 1 ஸ்கொயருனாலும் 1னாலும் 1 தான். 1க்கு என்ன ஸ்கொயர் பண்ணாலோ இல்லை கியூப் பண்ணாலோ எது பண்ணாலும் சேம் அதே நம்பராக இருக்க போது. அதனால நம்ம வந்து இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த சேஞ்ச் பண்ணுறதா எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1 முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, கீழே வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் தெரியுமா? எம் பிளஸ் 1 எம் பிளஸ் 1 எம் பிளஸ் 1 எம் மைனஸ் 1. எல்சிஎம்னாலே இது வந்து எப்படி இருக்குன்னா எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1ன்னு வரும். எல்சிஎம் என்ன வரும்? எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல 2 இந்த இடத்துல வந்து 2 இன்ட்டு 3 இருந்ததுன்னா நம்ம என்ன எல்சிஎம் கண்டுபிடிப்போம்? 2 3 6 தான் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ வந்து இங்கே 2 இருக்கு, 2 இருக்கு, இங்கே 3 இருந்துச்சுன்னா 2 3 6 எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2 3 அதே தான் சொல்லியிருக்கேன். எம் பிளஸ் 1 எம் பிளஸ் 1 எம் பிளஸ் 1 எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? எம் மைனஸ் 1. அப்போ அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போல நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இல்லாததை மேலையும் கீழையும் பெருக்கும் இல்லையா? அப்போ இங்கே எம் பிளஸ் 1 இருக்கு, என்ன இல்லை? எம் மைனஸ் 1 இல்லையா? அப்போ மேலே பெருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 பெருக்கிட்டோமா? இப்போ கீழே பெருக்கினாலும் இதுதான் வராதுதான் நம்ம காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது ப்ளஸ். இங்கே எம் பிளஸ் 1 இருக்கு, என்ன இல்லை? எம் மைனஸ் 1 இல்லை. அப்போ மேலே 1 இன்ட்டு எம் மைனஸ் 1 புரிஞ்சுச்சா? ப்ளஸ் இங்கே 1 இருக்கு, கீழே எம் பிளஸ் 1 எம் மைனஸ் 1 ரெண்டுமே இருக்கு. அப்போ அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். புரிஞ்சுச்சா? இந்த ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே இறக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இந்த எம் எல்லாம் உள்ள கொண்டு போய் பெருக்கி நம்ம போடலாம். ஓகேவா? தனியா இருக்கிறதா உள்ள பெருக்குங்க. எம் உள்ள கொண்டு போய் பெருக்கணுமா? எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் எம் வரும். இது முடிஞ்சிச்சு. எம் வந்து உள்ள பெருக்கிறோம். எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் 1 எம் சார் எம் வரும். பிளஸ் இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே நான் போறேன். இங்க எம் மைனஸ் 1 இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் 1 அப்படியே இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1. ஓகேவா? இங்க பாருங்க, மைனஸ் எம்முக்கும் பிளஸ் எம்முக்கும் கேன்சல் ஆயிடுமா? அதே மாதிரி மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? மைனஸ் எம் பிளஸ் எம் போயிடும், மைனஸ் 1 பிளஸ் 1 போயிடும். அப்போ நமக்கு இன்னும் என்ன இருக்குது? போடுறேன், எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1 இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1. ஆப்ஷன் எதுல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுச்சா? இது வந்து ரொம்ப லென்த்தா இருக்குன்னு பார்க்காதீங்க, புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். டப்புன்னு போடும்போது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? இது பார்த்தாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அப்போ இங்கே தான் ஏதோ ட்ரிக் வச்சிருக்காங்க, ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எம் பிளஸ் 1 எம் மைனஸ் 1ன்னு இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து எம் பிளஸ் 1 இருக்குது ஆல்ரெடி, எம் மைனஸ் 1 எல்சிஎம் எடுப்போம். ஓகே, எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? எம் மைனஸ் 1 ஆல்ரெடி எம் இருக்கா? அப்போ எம் இன்ட்டு எம் மைனஸ் 1. அப்போ டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 பிளஸ் எம் மைனஸ் 1 அப்படியே இருக்கும், பிளஸ் 1. அப்புறம் போடுறோம், இதை வந்து உள்ள பெருக்கிறோம், அடிக்கிறோம். அப்புறம் ஆன்சர் வந்து டக்குன்னு வந்து நமக்கு எம் ஸ்கொயர் பை எம் பிளஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் 1ன்னு வந்துடும். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 45வது சம். த வேல்யூ ஆஃப் 999 இன்ட்டு 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 இஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 999 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 இதுதானே கொடுத்துருக்காங்க. இது என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்? 999 ப்ளஸ் 995 டிவைடட் பை 999 எழுதுவோமா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானே நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதணும். இதுக்கு முன்னாடி போட்ட சம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். இதே தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இந்த 999 அப்படியே எழுதிக்கோங்க, 999. ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த ஸ்டெப் எப்படின்னு? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 999 வந்து இதுக்கும் பெருக்கணும், இதுக்கும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும் நமக்கு. இந்த 999 இதுக்கும் பெருக்கணும், இதுக்கும் பெருக்கி ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். போடலாமா? இப்போ பாருங்க, 999 இன்ட்டு இது கூட இது பெருக்கணும் 999. ஏன்னா இது வேற வேற ஃபேமிலி, இது வந்து உள்ள வருது, அதனால இது கூடயும் பெருக்கிக்கணும், நம்ம இது கூடயும் பெருக்கிக்கிறோம். ப்ளஸ்
995 divided by 999 into 999. பெருக்கிட்டோமா? இப்போ இவங்க 2 பேத்தையும் முதல்ல பெருக்கலாம். இவங்கள பெருக்கிறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் இப்போ போட போகிறோம். இப்போ 999லேருந்து 1 கழிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? 998 வருமா? அதுக்கப்புறம் இதுலேருந்து இது அப்படியே கழிச்சு இந்த இடத்துல போட்டோம்னா ஆன்சர். 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போது 999 இன்ட்டு 999 வந்து என்னன்னா 9980001ன்னு வரும். ஓகேவா? இதே மாதிரி நான் நிறையா எல்லா ஸ்கொயர்ஸும் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் ஈஸியாக எப்படி பண்ணலான்றத நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், ப்ளஸ். இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது வந்து நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால இதுக்கும் போயிடும். மீதி என்ன இருக்கும்? 995 இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும், 9 வரும், 9 வரும், 8 அப்படியே இருக்கும், 9 9. அப்போ ஆன்சர் என்னது? 998996. ஆப்ஷன் எங்க? 998996ன்றது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 998996. புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம் எப்படி வந்துச்சுன்னு? இது ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிறத வந்து முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு போட்டு பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா 999ன்றது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த 999 வந்து இது கூடயும் நம்ம பெருக்கிறோம். பெருக்கக்குள்ள நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதனுடைய ஸ்டெப்பு வந்து இதுதான். ஆனால் நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. அது சொல்லிட்டா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே 3 வந்து சேமாக கொடுத்துருந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து 1 கழிச்சிருங்க. 999லேருந்து 1 போனால் என்ன ஆகும்? 998 ஆகுமா? அதுதான் இது. அப்புறம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அது கூட 1 கூட்டிக்கோங்க. கூட்டினா என்ன ஆகும்? 996 ஆகும். அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். இதுதான் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சுச்சா? மறுபடியும் சொல்லிட்டா? முதல்ல இங்கே கொடுத்துருக்கிறத 1 கழிச்சிருங்க. இங்கே மேலே கொடுத்துருக்கிறது கூட 1 கூட்டிடுங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்கே ஒரே மாதிரி சேமாக இதே மெத்தடில் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லை, இது வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி மெத்தட் எதோ கழிக்க சொன்னாங்க, எதோ கூட்ட சொன்னாங்கப்பா, மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிள். இதனுடைய மெத்தட் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதனால இங்கே ப்ளஸ் வரும்னு தெரியும். அப்போ இங்கே வந்து இன்ட்டு இருக்குது. அப்போ இது வந்து உள்ளே வந்து பெருக்கணும். அப்போ இதையும் பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும். இதுவும் பெருக்கினா இதுக்கு கேன்சல் ஆகிடும். மீதி இது மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடலாம் அப்படின்றத இது வந்து எப்போவுமே மறக்காது உங்களுக்கு பேசிக் மெத்தட். ஓகேவா? அது ட்ரிக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் மறந்துடும். மறக்கலைன்னா ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டிங்கனாலும் மறக்காது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம்மு 46வது சம்மு சுருக்குக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. முதல்ல மேலே எக்ஸ் கியூப் இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. கீழே x-2 இருக்கா, அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த 8ன்றதை நம்ம 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம், 2 கியூப்னு மாற்றிக்கலாம். 2 கியூப் என்னது? 8. அப்போ இங்கே கியூப் வருது, அதுக்காக தான் நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த 2 - x அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? x-2 இருக்குது. ஆனால் இங்கே 2 - xன்னு இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து சேமாக இருந்தால் தான் மேலே வந்து நம்மளால சேம் பண்ண முடியும். எல்சிஎம் எடுக்கிறதா இருந்தால் கூட ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது. இது வந்து -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது, இங்கே +x இருக்குது, இங்கே -x இருக்குது. அப்போ இந்த மைனஸ் தான் நமக்கு குளறுபடியாக இருக்கு இல்லையா? அப்போ அவனை தூக்கிடுவோம். அப்போது x³ / x-2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்க மைனஸை வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே இருக்க மைனஸ் வெளியே எடுத்துட்டா இங்கே பொதுவாக போட்டுக்கலாம். ஏன்னா கீழே மைனஸ் வந்தாலும் மேலே மைனஸ் வந்தாலும் ஒன்று தான். அப்போ இந்த மைனஸ் இங்கே வெளியில் போட்டுக்கலாம். போட்டோம்னா மேலே 2³ அப்படியே இருக்கும். கீழே பாருங்களேன், இந்த -xன்றது +x ஆகிடும், +2ன்றது -2 ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2³ / x-2 மாறிடும். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் கீழே x-2 சேமாக இருக்கா? அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? எடுத்தோம்னா என்ன வரும்? கீழே x-2ன்னு வரும். மேலே இருக்கிறத அப்படியே x³ - 2³ போடுவோம். போட்டோமா? இப்போ இது வந்து எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஆன்சர் இங்கே இருக்குதா ஆப்ஷன்ஸில்? இல்லை. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போ இதை வந்து இன்னும் சுருக்கணும். சுருக்கணும்னா என்ன பண்ணலான்னா இது a³ - b³ ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a³ - b³ ஃபார்முலா என்னது?
இந்த ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலாவே நிறைய ட்ரிப் போட்டிருக்கிறோம். இந்நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏக்யூ மைனஸ் பிக்யூனா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு வரும். அப்போ ஏ மைனஸ்க்கும் ஏ மைனஸ் பிக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி தான் வரும். அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இருந்தாலும் நான் போடுறேன் பாருங்கள். ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா என்ன? ஏன்றதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க, பின்றதுக்கு பதிலாக ஏன்றதுக்கு பதிலாக எக்ஸு, பின்றதுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்னது? 4 ப்ளஸ் 2ab. 2 2s are 4 ab ax. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கும் இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கும் கேன்சல் ஆகிடும். இது என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் இருக்குதா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு இருக்கா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஏபி என்னது? ஏ வந்து 2 தானே, சாரி, இங்கே ஏஎக்ஸு, பி வந்து 2, அப்போ 2xன்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும்? 2xன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. நான் இது வந்து 2ab போட்டேன், சாரி. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஓகேவா? அப்போ ஏபின்றதா ஏன்றது எக்ஸ், பின்றது 2, அப்புறம் ரெண்டையும் பெருக்குனா 2xன்னு வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4ன்றது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. புரிஞ்சிச்சா? இந்த சம்மு ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஒரே ஒரு ட்ரிக் தான் இங்கே. என்னது? இந்த இடத்துல இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் மேலே கொண்டு போயிடுறோம். அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடுது? எக்ஸ் மைனஸ் 2 ஆகிடுது. ரெண்டுமே சேம் ஆக்கிறதுக்குள்ள மேலே வந்து ரெண்டையும் சேம் ஆக்கிக்கிறோம். அப்போ எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 கியூப்னு வரும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் வந்து அடிச்சிட்டோம்னா மீதி இருக்குது அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மட்டும் மீதி இருக்கும். அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 47th சம்மு, 47வது சம்மு. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்ட அதே தான், ஆனால் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான். அப்போ இதை பார்த்தவொடனே நீங்கள் ஆன்சர் சொல்லிட முடியுமா? என்ன வரும்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இருக்குது, கீழே பாருங்க ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. அப்போ என்ன இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இங்கே மைனஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா இங்கே ஏ மைனஸ் பி வந்துடும். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் அப்படியே அப்போ பார்த்தாலே சொல்லிடலாம். அப்போ ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற ஏ மைனஸ் பிக்கு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? இதுக்கு முன்னாடி போட்ட சம்மும் இதுவும் ஒரே மாதிரி தான். பாருங்கள், போடுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? அதே மாதிரி பண்ணுங்கள். ஏ கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு இருக்கும். இதுக்கு வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதனால பி கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஏ கியூப் இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா என்ன வருது? இது ரெண்டையும் முதல்ல எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ மைனஸ் பி கீழே வந்துடும். மேலே வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்கும். இங்கே மைனஸ்னால் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இல்லாதது தான் வரும். அப்போ என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும்ன்றதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பின்னு இருக்கா. அப்போ ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் வந்ததுன்னா உள்ள இந்த சைடு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு வந்து என்ன வரும்னா ப்ளஸ் தான் வரும். அப்போ ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. நீங்கள் வந்து டேரெக்டாக கூட சொல்லலாம். புரியலையா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஏ கியூ மைனஸ் பி கியூ ஃபார்முலாவை போடுங்களேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அதுதான். அப்போ ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அதாவது என்னென்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னாலே இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ் வரும். இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுவே ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அதுவே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு வரும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். ஓகேவா? அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ஃபார்முலா வச்சுட்டு நிறைய சம்ஸ் கேட்குறாங்க. இதோட நம்ம 4-5 சம் போட்டோம் ஏ கியூ ப்ளஸ் பி கியூ வச்சு. அப்போ ஏ கியூ பி கியூவில் கண்டிப்பாக சம்ஸ் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 48வது சம் பார்க்கலாம். இது வந்து 4.59 into 1.8 divided by 3.6 plus
5.4 ஆஃப் 1/9 மைனஸ் 1/5 கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன மெத்தட்? போர்டு மாஸ் மெத்தடா? அப்போ போடலாமா? பாயிண்ட்ல இருக்கங்காட்டி கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது போர்டு மாஸ் மெத்தட். இது என்ன மெத்தட்? போர்டு மாஸ் மெத்தட். ஓகேவா? இதுல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணணும். பிராக்கெட் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் ஆஃப் தான் பண்ணணும். இந்த இடத்துல தானே இருக்குது, இந்த ஆஃப் தான் பண்ண போறோம். நம்ம எடுத்து எழுதி பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. 4.59 இன்ட்டு 1.8 டிவைடட் பைன்றது நம்ம டிவைட்லேயே போட்டுக்கலாமா? டிவைடட் பை 3.6 பிளஸ் 5.4 ஆஃப்ன்றதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போடுறோம். 1/9 மைனஸ் 1/5. புரிஞ்சுச்சா? ஆஃப்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதனால இங்க போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பண்ணக்கப்புறம் என்ன? டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த டிவைட் பண்ணலாமா? 5.4 இன்ட்டு 1/9. இந்த 9 வந்து டிவைட் பண்ணலாம். இந்த 9 டிவைட் பண்ணோம்னா 1 9s are 9, 0.6. அப்போ 1 9s are 9, 6 9s are 54 வரும். 0.69s are 54 ஆயிடுச்சு. ஓகேவா? இது போயிடுச்சா? அடுத்தது இங்க இருக்குது. இங்க பாருங்க, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் போயிடும். இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டும் போயிடும். அப்ப என்ன இருக்கும்? 18/36 தான் இருக்கும். என்ன இருக்கும்? 18/36. அப்போ 1 18s are 18, 2 18s are 36 வரும். அப்ப இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷனா, அப்போ இது டிவைட்ல இருக்கு. அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 1 2s are 2, 2 2s are 4, அப்புறம் மறுபடியும் 2 2s are 4, மீதி 1 19, அப்புறம் வந்து பார்த்தோம்னா 9 2s are 18, மீதி 1, அப்போ 5 2s are 10. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2.295 கிடைச்சிச்சா? அப்போ வேற ஏதாவது இருக்கா? மல்டிப்ளிகேஷன்ல ஒன்றும் இல்லை. இது வந்து பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் நம்ம கீழே எழுதுறோம். கீழே என்ன எழுதலாம்? 2.295. இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. இன்ட்டு 1 வந்து பெருக்கணும்னா இதே தான் வரும். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 0.6 மைனஸ் 1/5 இருக்கு. மைனஸ் 1/5 இதையும் அடிச்சிருக்கலாமே இங்கே. 1/5 அடிச்சோம்னா என்ன வரும்? 1 5s are 5, 2 5s are 10, 0.2ன்னு வரும். அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலா நம்ம 0.2ன்னு போடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு? ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி கிடைச்சிச்சா? அடுத்தது பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இது 0.6ல இருந்து 0.2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.4 கிடைக்குது. இதை வந்து அப்படியே இது கூட ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ இது கூட 0.4 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 596.2. அப்போ 2.695 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2.695. ஆப்ஷன்ல இருக்குதா? 2.695. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? எப்படி போட்டேன்னு பாத்தீங்களா? பாயிண்ட் இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 49th சம். இஃப் 3a plus 4b is equal to 22, 8a minus 5b is equal to minus 4, then the value of a plus b the whole square. அதாவது என்னன்னா, a இந்த இதுவும் கொடுத்துட்டு a plus b the whole square என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாமா? 3a plus 4b என்ன கொடுத்துருக்காங்க? 22ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 8a minus 5b is equal to minus 4ன்னு கொடுத்துருக்காங்களா? இதை வந்து 3ஆல பெருக்கிக்கோங்க, இதை வந்து 8ஆல பெருக்கிக்கோங்க. இதை என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? சாரி, இதை 8ஆல மல்டிப்ளை பண்றோம். 8 3 24a பிளஸ் 8 32b ஈக்குவல் டு 8 2 16 ஆரம்பிச்ச 1 16 17 18 186 வரும். ஓகேவா? 17 தானே வரும். எப்படி 16 வரும்? 176. 8 2 16 ஆரம்பிச்ச 1 8 2 16 1 17 176 வரும். அப்புறம் இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன் இப்படி பண்றோம்னா, இந்த a வந்து கேன்சல் ஆகி b கிடைக்கும். b கண்டுபிடிச்சு நம்ம a கண்டுபிடிச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இந்த இது வந்து 3ஆல பண்ணோம்னா 8 3 24a மைனஸ் 8 3 15b ஈக்குவல் டு 8 4 12 மைனஸ் 12. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். சிம்பிள் மாற்றணும் இல்லையா? அதனால அப்போ தானே இது ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ 24க்கும் 24aக்கும் போயிடும். மீதி என்ன இருக்கும்? ப்ளஸ். அதனால 7 4 47b இஸ் ஈக்குவல் டு 6 7 8 8 1 188 கிடைக்கும்.
சாரி 47b is equal to 188 கிடைச்சிச்சா. இப்போ நமக்கு b கண்டுபிடிக்கணும். அப்போ b is equal to 188 divided by 47. அப்போ 47 எத்தனை தடவை அடிச்சோம்னா 188 வருதுன்னு பார்க்கணும். 7 இருக்கப்போ 1 7 2 7 4 7 28 அப்போ 4 டைம் அடிக்கலாம். 4 7s are 28 8 மிச்சம் 2 4 4 16 17 18 அப்போ 188 அப்போ 4 டைம் அடிக்கலாம். அப்போ b நமக்கு கிடைச்சிச்சா. b என்னது b is equal to 4ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இந்த 4 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம வந்து a கண்டுபிடிச்சிடலாம். அப்போ போடுங்க இந்த 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 3a + 4 4s are 6 வருமா. அப்போது 3a + 4 4s are 16 is equal to 22ன்னு வருமா. a கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். அப்போது 3a is equal to 22 - 16 இருக்கும். 22லேருந்து 16 போச்சுன்னா மீதி 4 5 6 வரும். அப்போ a is equal to 1 3s are 3 2 3s are 6 1 3s are 3 2 3s are 6. அப்போ a is equal to என்னென்னு வந்துருச்சு நமக்கு 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ b is equal to 4ன்னு கிடச்சிச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க a + b the whole square தான் கேட்டிருக்காங்க. அப்போது a என்னது a 2 b 4 அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 4 + 2 6 ஆகும். அப்போ 6 ஸ்கொயர் 6 6 are 36. ஆப்ஷன் a is the correct answer. புரிஞ்சிச்சா. a + b the கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a + b the whole square கேட்டிருக்காங்க. ஏன்றது 2 bன்றது 4 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 6 ஸ்கொயர் வரும். அப்போ 36 ஓகேவா. புரிஞ்சுதா. அடுத்த சம் போகலாமா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 50வது சம்மு. if 2p + 1/p is equal to 4 the value of p³ + 1/8p³ is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் மெத்தட் பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே இல்லை. இது ஃபார்முலா மெத்தட் தான். ஆக்சுவலி ஃபார்முலா மெத்தடில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அந்த ஃபார்முலா மெத்தட் போடலாமா. என்ன ஃபார்முலானா a³ + b³ ஃபார்முலா மெத்தட் தான். இந்த நார்மலாக இருக்கிறத a³ + b³ ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இங்கே 2p கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே p மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே p கொடுத்துருக்காங்க, இங்கே 8pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஒரு காமனான ஒரு ரிலேஷன் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு போட முடியும். அப்போ இதை முதல்ல காமனாக நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலான்னா இங்கே 1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துடும். அப்போ இங்கே 1/2 மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ கொடுத்துருக்கிறது 2p + 1/p is equal to 4. இதை நம்ம 1/2 மல்டிப்ளை பண்ணணும். 1/2 × 2p + 1/2 × 1/p அப்படியே இருக்கும் is equal to 1/2 × 4. ஓகேவா. இப்போ பாருங்க இந்த 2க்கும் இந்த 2க்கும் போயிடுமா. 1 2s are 2 2 2s are 4ன்னு ஆயிடுச்சா. அப்போ என்ன இருக்கு நமக்கு 1 வெறும் p இருக்கும் ப்ளஸ் 1/2pன்னு ஆயிடும் is equal to 2ன்னு இருக்கும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு p + 1/2 is equal to 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா p³ + 1/8p³ இருக்கா. இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா p³ + 1/2p the whole cube is equal to என்ன அப்படின்னு நமக்கு கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு. இப்போ இங்கிருந்து தான் சம்மே ஆரம்பிக்குது. இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். இது பாருங்களேன். pக்கு p³ கண்டுபிடிக்கணும். 2p the whole cube. அப்போ இது ரெண்டுமே ஒரே காமனான ரிலேஷன் இருக்கா. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சம் போடலான்னு பார்க்கலாம். இதை ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன், இன்னொன்று ஃபார்முலா வச்சு சொல்கிறேன். ஃபார்முலானா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக சொல்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை k³ - 3k a × b இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு x + 1/xன்னு சொல்லுவாங்க. இதையா x + 1/x கொடுத்துட்டு x³ + 1/x³ கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா k³ - 3k × ab. ஓகேவா. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இதில் k அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேன்றது இந்த p + 1/, கேன்றது என்னன்னா p + 1/2p தான் k. நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கிறத நம்ம k அப்படின்னு வச்சுக்கிறோம். p + 1/2p தான் நம்ம கேன்னு வச்சுருக்கோம். அப்போ k அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க. k அவங்க 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா. முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 ஓகே. கே ஏன்னா என்ன பின்னா என்ன. ஏன்றது ஒன்றும் இல்லை. ஏன்றது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா p அதுதான் a. பின்றது என்னன்னா 1/2p தான் b. 1/2p தான் b. ஓகேவா. எல்லாமே சொல்லிட்டேனா. இது அப்படியே இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா.
இப்போ கே கியூப் அப்போ 2 கியூப்ன்ற போடணும். 2 கியூப் மைனஸ் 3k கேனா என்னது 2 அப்போ 2 போட்டுக்கோங்க இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஏ எவ்வளவு பி இன்ட்டு பி பி எவ்வளவு 1/2p அவ்வளோதான். இது போட்டு நம்ம அடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். இங்க பாருங்க இந்த பிக்கு இந்த பி கேன்சல் ஆயிடுமா, இந்த 2க்கு இந்த 2 போயிடுமா, அப்ப என்ன இருக்கும் 2 கியூப் மைனஸ் 3 தானே இருக்கும். 2 கியூப்ன்றது என்னது 8ஆ 8 மைனஸ் 3 ஆன்சர் என்னது 5. அப்ப ஆன்சர் என்னது 5. 5 எங்க இருக்குது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு இப்படி டப்புன்னு நம்ம கொடுத்துடலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். ஒரு சில டைம்ல இது மட்டும் தான் கேட்பாங்க, நம்ம அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரி, இது வந்து ஷார்ட் ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. நான் எப்படி போட்டிருந்தேன் கே கியூப் மைனஸ் 3k இன்ட்டு ஏபின்னு போட்டிருந்தேன் இல்லையா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி பிளஸ் 1/p என்ன கொடுத்துருக்காங்க பி பிளஸ் 1/p இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு பி கியூப் பிளஸ் p plus 1/2p is equal to 2ன்னு கொடுத்துட்டு p cube plus 1/2p the whole cube என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. இது எப்படி இருக்குது ஏலேருந்து ஏ கியூப் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ பிளஸ் பிலேருந்து ஏ பிளஸ் பி தான் ஹோல் கியூப் கேட்டிருந்தாங்க. போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி போடுறோம் பாருங்க. அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன a cube plus b cube plus 3ab a plus bன்றதான் a cube plus b cube ஓட ஃபார்முலா. ஓகேவா? இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். a க்கு பதிலாக p போடுங்க பிளஸ் b க்கு பதிலாக 1/2p தான் ஹோல் கியூப் போடணும். அப்போ a கியூப்னு என்னது p கியூப் பிளஸ் b கியூப் என்னது 1/2p தான் ஹோல் கியூப் பிளஸ் 3ab a என்னது p இன்ட்டு 1/2p. ஓகேவா? அப்புறம் a பிளஸ் பி பி பிளஸ் 1/2p. ஓகேவா? இது வந்துச்சா? அடுத்து நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னா p பிளஸ் 1/2pன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்களா. p plus 1/2pன்றதை 2ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2 the whole cube is equal to இதுதான் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கலாம். p plus 1/2p the whole cube தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்க இந்த pக்கு இந்த p கேன்சல் ஆயிடுமா. அப்போ பிளஸ் 3 இன்ட்டு 1/2 இருக்கும் இல்லையா. அப்போ p plus 1/2p இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா. அதுதான் இங்க p plus 1/2p. அப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. அப்போ 2ன்னு போடுங்க. அப்போ இந்த 2க்கும் இந்த 2 போயிடும். ஓகேவா? மீதி என்ன இருக்கும் இங்க 2 கியூப்ன்றது என்னது 8 ஆயிடும். இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாமா. அப்போ இங்க பிளஸ் 3ல இருக்கு இந்த சைடு வந்தா -3 ஆயிடுமா. அப்போ p கியூப் பிளஸ் 1/2p தான் ஹோல் கியூப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8ல 3 போச்சுன்னா என்ன வரும் 5 ஆயிடும். 5 இஸ் ஈக்குவல் டு p கியூப் பிளஸ் 1/2p தான் ஹோல் கியூப். அப்போ ஆன்சர் என்னது 5. இப்படியும் போடலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணி இதுவும் போடலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா இங்க பாருங்களேன் a p plus 1/2p இதை ஹோல் கியூப் அதாவது கேன்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நான் கேன்னு வச்சுக்கிட்டேன், அதனால கே கியூப். அப்புறமா -3k இங்க இருக்கு பாருங்களேன், இதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா. இதை இங்கேயே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -3k கேனா என்னது p plus 1/2p இன்ட்டு ஏபி ஏபின்றது இப்படி போட்டிருக்கேன். இதுதான் நான் இந்த ஃபார்முலாவா மேக் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. கே கியூப் இந்த சைடு வந்து -3kab. ஓகேவா? அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதுவும் ஒன்று தான். ஓகேவா? இது வந்து டீட்டெயில்டாக ஃபார்முலாவில் போட்டோம்னா எப்படி வரும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை மறந்துச்சுன்னா நீங்கள் வந்து a plus b the whole cube ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இதுவும் ஒரே ரிலேஷன்ஸ்ல இருக்கணும். இது p இருந்தா இது p கியூப் தான் இருக்கணும். இந்த இடத்துல முன்னாடி ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்ததா அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது வந்து இந்த ஸ்டெப்புக்கு போட்டுடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த சம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது ஒரு ஃபார்முலா மெத்தட் தான் இந்த சம். ஆக்சுவலி அந்த ஃபார்முலாவா மாத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுல மொத்தம் நம்ம 50 சம்ஸ் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேல இருக்கிற சம்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.